ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விட்டமின் சி அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது நெல்லிக்காய் தான். ஆனால் நெல்லிக்காயை விட அதிக விட்டமின் சி கொண்ட உணவுகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, சில உணவுகளில் நெல்லிக்காயை விட 5 மடங்கு அதிகமான விட்டமின் சி இருக்குது. சில உணவுகளில் நெல்லிக்காயை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன் சில உணவுகளில் 13 மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த உணவுகளை வாரத்துக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 முறை சாப்பிட்டாலே உடல் சோர்வு குறையும், முகம் பளிச்சுன்னு மாறும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், வயசான தோற்றம் தாமதமாக்கப்படும், உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்கள் நல்லா உறிஞ்சுவதற்கு இந்த உணவுகள் உதவியாக இருக்கும். இன்றைக்கி இந்த 5 சக்தி வாய்ந்த உணவுகளை பற்றி தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், விட்டமின் சி அப்படிங்கிறது சாதாரண விட்டமின் இல்லை. இது உடம்புக்கு பாதுகாப்பான ஒரு காவலன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அது தோல் ஆரோக்கியம், இரத்த நாளங்கள், பற்கள், எலும்பு, காயம் வேகமாக ஆறுறதுக்கெலாம் உதவியாக இருக்கும். விட்டமின் சி குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும் தெரியுமா? எப்பயுமே சோர்வு, அடிக்கடி சளி, காய்ச்சல், முகப்பொலிவு குறையிறது, ஈர்களில் ரத்தம், தோள்களில் சுருக்கம், முடி உதிர்தல் மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஆரம்ப அறிகுறியாக மாறிடும். இதனால தான் விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தினசரி தேடி தேடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால தான் விட்டமின் சி நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். நெல்லிக்காயில் உண்மையிலே என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெல்லிக்காய்ங்கிறது ஒரு சூப்பர் உணவு தான். 100 கிராம் நெல்லிக்காயில் சுமார் 600 மில்லிகிராம் வரைக்கும் விட்டமின் சி இருக்குது. அதனால தான் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இந்த நெல்லிக்காயை பயன்படுத்துகிறாங்க. சில உணவுகள் சரியான அளவில் எடுத்தால் தான் அதிக சக்தி தரும் விட்டமின் கிடைக்கும். இப்போ நெல்லிக்காயை விட 13 மடங்கு விட்டமின் சி நிறைந்த 5 உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கொய்யாப்பழம். பல பேர் ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவாங்க, ஆனால் கொய்யாப்பழத்தை கவனிக்க கூட மாட்டாங்க. ஆனால் உண்மையில் கொய்யாப்பழம் ஒரு விட்டமின் சி நிறைந்த ஒரு பழம் தான். 100 கிராம் கொய்யாப்பழத்தில் 200 ஏஜி மேலே விட்டமின் சி இருக்குது. இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், வயிறு சுத்தமாகும், மலச்சிக்கல் குறையும், சருமம் பிரகாசமாகும். டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சாப்பிடலான்னா, காலையில் நேரத்தை எடுத்துக்கலாம், ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம். ஆனால் இரவு நேரங்களில் அதிகமாக இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றது தவிர்த்துறதே நல்லது. சிவப்பு குடைமிளகாய், இங்கிலீஷில் இது ரெட் கேப்சிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவப்பு குடைமிளகாயில் நிறைய உணவுகள் செய்யலாம். அதில் முக்கியமாக பீட்சா மேலே இதை யூஸ் பண்ணுவாங்க, சாலட்லாம் கூட செய்வாங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இதில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 100 கிராம் சிவப்பு மிளகாயில் சுமார் 190 ஏஜி வரைக்கும் விட்டமின் சி இருக்குது. இதோட ரகசிய நன்மைகள் என்னென்னா, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது, தோல் சுருக்கத்தை குறைக்குது, கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. ரெட் கேப்சிகம் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. வலி, வீக்கம் இதெல்லாம் போக்குறதுக்கு ரெட் கேப்சிகம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, சாப்பாட்டில் இது உணவாக சேர்த்துக்கலாம், சாலட் மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம், நம்ம பொரியல் செய்கிறோம்ல அந்த காய்கறிகளோட கூட சேர்த்து பொரியல் செய்யலாம். இப்படி நீங்கள் கேப்சிகமை ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி அளவு அதிகரிக்கும். பீஸா, சாண்ட்விச், சூப் இந்த மாதிரி கூட இதை பயன்படுத்தலாம். அதிகம் எண்ணெயில் வறுத்து எடுத்தால் விட்டமின் சி நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எண்ணெயில் மட்டும் வறுத்து எடுக்காமல் சமைச்சு சாப்பிடுங்க. கிவி பழம். விட்டமின் சி அதிகம் இருக்க உணவு என்னென்னா கிவி பழத்தை சொல்லலாம். இந்த பழம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதோட விலை அதிகமாக இருக்கிறதுனால பலரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. கிவி பழத்தோட நன்மைகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதில் விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அழுத்தம் குறையிறதுக்கு இந்த பழம் உதவியாக இருக்கும், ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும், செரிமானத்தை சீராக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது உடலை இளமையாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது, முதுமையை தாமதமாக்குது, செல்களை புதுப்பிக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. அப்படிப்பட்ட இந்த கிவி பழத்தை எப்படி சாப்பிடணும்னா, காலையில் ஸ்மூத்தி இல்லைனா ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிடலாம். இந்த பழத்தில் நீங்கள் ஃப்ரூட் சாலட்டோ இல்லது ஸ்மூத்தியோ செய்கிறப்ப சர்க்கரை சேர்க்கக்கூடாது, சுகர் இல்லாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி வேணும்னா உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னா இயற்கையான தேனை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்.
இது விட்டமின் சி நிறைந்த ஒரு காய் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பச்சை மிளகாயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. சின்ன அளவில் எடுத்துக்கிட்டாவே அதிக அளவில் விட்டமின் சி கொண்டது தான் இந்த பச்சை மிளகாய். இதோட நன்மைகளை பார்க்கலாமா? மெட்டபாலிசத்தை வேகமாக அதிகரிக்கும், உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கும், சளி காய்ச்சலை குறைக்கும், மூக்கடைப்பு வந்துச்சுன்னா சரி பண்ணிடும். எப்படி எடுத்துக்கலான்னா சாலட், சட்னி இது மாதிரியா கொஞ்சமான அளவில் நீங்கள் உணவில் சேர்த்தாலே போதும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களும் மட்டும் கவனமாக கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்காதீங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது என்னென்னா அதுதாங்க காக்கடு ப்ளம்மு. இந்த காக்கடு ப்ளம் அப்படிங்கிறது உலகத்தில் அதிக விட்டமின் சி கொண்ட ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒன்றும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவோட காட்டு நெல்லிக்காய் தான் இந்த காக்கடு பழம், அதாவது காக்கடு ப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நெல்லிக்காயை விட பல மடங்கு விட்டமின் சி இருக்குது. இதனால தான் இது இம்யூனிட்டியை அதிகரிக்குது, ஸ்கின் க்ளோயிங்கை அதிகப்படுத்துது, முதுமையை தாமதப்படுத்துது, உடலில் செல்களை பாதுகாக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு பழம்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்தியாவில் அதிகம் கிடைக்காது, ஆனால் சப்ளிமெண்ட்டு பவுடர் வடிவில் சில இடங்களில் கிடைக்குது. விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா மட்டும் போதாது, அது சரியாக உடலில் உறிஞ்சப்படணும். அதுக்கு நீங்கள் அதிக அளவில் சர்க்கரையை தவிர்க்கணும். சாஃப்ட் ட்ரிங்க், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரியான கோகோ கோலா, 7up இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. புகைப்பிடித்தலை தவிர்க்கணும். அதிகமாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை சாப்பிடணும். சமைக்காமல் மிதமான தீயில் சமைச்ச உணவுகளை எடுத்துக்கலாம். அதிக எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி உணவுகளை சமைச்சு சாப்பிடலாம். அதிக அளவு தண்ணி குடிக்கிறது தான் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 லிட்டர் தண்ணி நீங்கள் அவசியமாக குடிக்கணும். யாரெல்லாம் அதிகமாக விட்டமின் சி தேவைப்படும்னா இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கணும். யாருன்னா 40 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, புகை பிடிக்கிறவங்க, ஸ்கின் டல்லாக இருக்கிறவங்க, டயாபெட்டிஸ் பேஷண்ட்டு, பெண்கள், வயசானவங்க, அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பழத்தை எடுத்துக்கணும். நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய பெரிய பெரிய மருந்துகள் கூட தேவையில்லை. சரியான உணவுகளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 விட்டமின் சி கொண்ட உணவுகள் உங்கள் உணவில் சேர்த்தாலே உடல் புத்துணர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, இளமையான தோல், ஆரோக்கியமான வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நெல்லிக்காயை விட 13 மடங்கு விட்டமின் சி நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.